இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையை வச்சு கேக் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வாசனைக்காக கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது கேக் நல்லா வராததும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் கோதுமை மாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்தால் மேலே தூவி விடுங்க. நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸும் செர்ரி பழமும் தூவி விட்டுருக்கேன். தூவிட்டு சைடில் ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த குக்கரை மூடி விசில் இல்லாமல் ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பான்ஜியான கேக் ரெடி. ட்ரை பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.